எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ பார்த்தீங்களென்றால் வளமை போல என்னுடைய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்கள். நிறைய பேர் எனக்கு கொமெண்ட்ஸில் எழுதியிருந்தீங்கள், அக்கா எப்போ வெள்ளிக்கிழமை வரும் உங்களுடைய வீடியோவை பார்க்கலாமன்ட்டு நாங்கள் ஆவலாக காத்திருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறீங்கள். எல்லாருக்குமே உண்மையில் நான் ஒரு நன்றி சொல்கிறேன். ஏனெண்டா இத்தனை தடவை தான் உங்களுக்கு நன்றி சொன்னாலும் தீராது. ஏனெண்டா அவ்வளவுத்துக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒவ்வொரு நாளும் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எவ்வளவோ கொமெண்ட்ஸுகள் எல்லாம் எழுதி பர்சனலாக எடுத்து கதைச்சி என்ன மோட்டிவேட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் திருப்பி நான் ஒரு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கும் பழமை போல் ஸ்கூல் டே தான். பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும். அதுக்கு முதலே நான் எழும்பி எப்பயுமே காலையில் வந்து டீ குடித்தாதான் எங்களுடைய மைண்டே வந்து அந்த நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ஹஸ்பண்டும் நானும் தான் டீ குடிக்க போகிறோம். பிள்ளைகள் வந்து காலையில் டீ குடிக்க மாட்டேனும். சின்னவ வந்து பால் குடிப்பா. பாலோட வேறு ஏதாவது பிஸ்கட் ஏதாவது கேக் அப்படி சாப்பிட்டு போகிறது. மகனும் அதே மாதிரி தான். அவர் பால் எதுவுமே குடிக்க மாட்டார். அவருக்கு ஜூஸ் எதுவும் இருந்தால் சரி, அதோட அவருக்கு அந்த சிரியல் பார் அதுவும் என்றால் அவர் சாப்பிட்டு போயிடுவார். இப்போ நானும் ஹஸ்பண்டும் தான் வீட்டை நிற்கிறேன். அப்போ ஹஸ்பண்டும் தனக்கு டீ எதுக்குமே வேண்டாமன்னு சொல்லிட்டார். அப்போ தான் தண்ணி குடிக்க போகிறேன்ட்டு அவர் அதிகமாக டீ எதுக்குமே விரும்பி குடிக்கிறேல. இந்த டீ வந்து விரும்பி குடிக்கிறாள் என்று பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான். அதுவும் எனக்கு காலையில் பான் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன். அதுக்கும் பட்டரும் இந்த ஜாமும் சேர்த்து சாப்பிட்றது எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதை விட நான் ஒரு நாளைக்கு கொண்டு மாற்றி நான் சாப்பிடுவேன். நான் ஓட்ஸோடையும் சேர்த்து ஏதாவது பழங்கள் சேர்த்து அப்படி கூட சாப்பிட்றதும் வழக்கம். சாண்ட்விச் மாதிரியும் நான் பானில் செய்து சாப்பிடுவேன். நீங்கள் என்னுடைய வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்கள். இன்றைக்கும் பழமை போல் எனக்கு காலையில் கிளாஸ் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு முதல் வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் வேலைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் செய்துட்டு போகவும் வீட்டை வந்து திருப்பி பிள்ளைகளுக்கு லஞ்ச் ரெடி பண்ணவும் எனக்கு நேரம் சரியாக இருக்கும். அதுக்கு முதல் நிறைய பேர் பர்சனலாக கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, கொமெண்ட்ஸ்லேயும் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் என்ன கிளாஸுக்கு போகிறீங்கன்ட்டு. நான் இங்கே வந்து இங்கே லாங்குவேஜ் என்ன படித்து முடிக்கலை. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணினேன். இப்போ நான் A2 படிக்கிறதுக்கு போகிறேன். அதாவது A2 படிக்கிறதுக்கு நான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன். அப்போ அதுக்கு தான் நான் இப்போ கிளாஸுக்கு போகிறதுக்கு முதலே வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை செய்துட்டு போவோம்ட்டு தான் இப்போ நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ கிளாஸுக்கெல்லாம் போய் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு நான் அதால் பிள்ளைகளுக்கு வீட்டில் எல்லாமே இருந்தது. அப்போ அவைகளுக்கு பர்கரும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் செய்து கொடுத்துருக்குறேன். இது வந்து நான் நாளாச்சு பிள்ளைகளுக்கு. நான் வெளியில் கடையில் எதுவுமே நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் நான் வீட்டிலேயே தான் செய்து கொடுக்குறது. அப்போ எல்லாமே ரெடிமேட்டாக என்னட்ட இருந்தது. அப்போ சரி என்று சொல்லி போட்டு வீட்டிலே அவைக்கு ரெடி பண்ணி கொடுத்து பிள்ளைகளும் சாப்பிட்டுனும். இன்றைக்கு எங்களுக்கு பார்த்தீங்களென்றால் நல்ல முள்ளான ஆட்டிறைச்சியாக வாங்கி அதை ரசம் வச்சிருக்கிறேன். நல்ல முள்ளுகளும் போட்டு நல்ல ஒரு குழம்பு கறியும் வச்சிருக்கிறேன். அதோட பார்த்தீங்களென்றால் வளமை போல் இறைச்சி என்றால் எங்களுக்கு கத்தரிக்காய் அவ்வளோத்துக்கு பிள்ளைகளுக்கும் பிடிக்கும். ஆனால் இந்த கத்தரிக்காய்க்குள்ள நான் மாஸ் கருவாடு போட்டு காய்ச்சியும் வச்சிருக்கிறேன். இப்போ இதுதான் எங்களுடைய லஞ்ச். இப்போ பார்த்தீங்களா நான் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. அப்போ பார்த்தேன் இன்றைக்கே நான் இப்போ கடைக்கு போயிட்டு வந்தேனென்றால் எனக்கு பின்னேரம் சூமில் வந்து நான் பைபிள் காலேஜ் படிக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போ அந்த கிளாஸ் இருக்குது. அப்போ அதுக்கு ஜாயின் பண்ணணும் சரி என்று சொல்லி போட்டு கடைக்கும் போய் இப்போ அங்கே கடையில் பொருட்களும் வேண்டி கொண்டு வந்தாச்சு. வேண்டி கொண்டு வந்த எல்லா பொருட்களையுமே நான் உங்களுக்கு காட்டலை. ஏனெண்டா டெய்லியும் நான் அது வேண்டி நான் இது வேண்டான்னு காட்ட உங்களுக்கு பார்க்குறதுக்கும் போர் அடிக்கும். அப்போ சில சின்ன பொருட்களை காட்டலாமென்று போட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு இதை காட்டுறேன்.
நான் வாங்கின சின்ன சின்ன பொருட்களை உங்களுக்கு காட்டியிருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்களென்றால் இது ஊதுபத்தி தான். நான் அந்த குச்சோட இல்லாமல் தனியாக அந்த முக்கோணமாக பிடிச்ச மாதிரியே இது இருக்குது. இது பார்த்தீங்களென்றால் எல்லா கடைகள்லையும் இது வேண்டக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அந்த சின்ன சின்ன கடைகளில் இதுக்கு கீழே இதே போல் ஒரு சின்ன ஒரு போல் மாதிரி வரும். அதுக்கு வச்சு கொளுத்தி விட்டுட்டோம்னா அந்த சாம்பலெல்லாம் அதுக்கே கொட்டுப்படும். இது பார்த்தீங்களென்றால் பனங்கட்டி தான். பனங்கட்டின கலர் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஆனால் ஊரில் எல்லாம் பனங்கட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும். இது இந்த லைட் கலரில் தான் இருந்தது. அப்போ இதை வாங்கிட்டேன். அதை வேண்டி சின்ன சின்னனாக கட் பண்ணி போத்தலுக்கு போட்டு வச்சுட்டோம்டா எங்களுக்கு அப்பப்போ தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த பனங்கட்டியை யூஸ் பண்ணித்தான் நான் எள்ளுப்பா கூட பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்குறது. இப்போ கடையில் வேண்டி கொண்டு வந்த எல்லா திங்ஸும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி போட்டு பின்னேற டைம் அந்த 5 மணிக்கு டீ குடிக்காட்டிக்கு அந்த தலைக்குள்ளே இடிக்கிற மாதிரியே இருக்கும். அதால் அப்போ டீயை குடிப்போம்ண்டு இப்போ எல்லாம் நெஸ்காஃபி தான் நான் குடிக்கிறது. ஏனெண்டா அது குடித்து பழக்கப்படுத்திட்டேன். ஏனெண்டா சீனியை கொஞ்சமாக நாங்கள் அதுக்கு யூஸ் பண்ணினோம்ன்றால் உண்மையில் அந்த டீ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேயிலை போட்டு குடிக்கும்போது அதிக அளவு சீனி போடுற மாதிரி இருக்கும். அப்போ அதால் நான் இப்போ இதையே மாற்றிட்டேன். சாதாரணமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான ஒரு தீபாவளி பலகாரம் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இதை நீங்கள் ஒரு முறை செய்து சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. டீ டைமுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த பலகாரம். இந்த பலகாரம் செய்கிறதுக்கு நான் இது போல் ஒரு மிக்சிங் போல் ஒன்று எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த மிக்சிங் போல் நாங்கள் எல்லாம் சேர்த்து குழைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்குள்ள நான் 100 கிராம் சீனி சேர்த்துருக்கிறேன். இந்த சீனியோட பார்த்தீங்களென்றால் 50 ml தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். முதல்ல இந்த சீனி இந்த தண்ணியில் கரைகிறதுக்கு ஒரு பிஸ்கை வச்சு நல்ல வடிவாக இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். எவ்வளவுத்துக்கு இந்த சீனி எங்களுக்கு கரையுதோ அவ்வளவுத்துக்கு அந்த பலகாரம் எங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் உப்பும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். எப்பயுமே நாங்கள் இனிப்பு பலகாரம் செய்கிறேன்டா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளணும். அப்போ தான் எங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதோட பார்த்தீங்களென்றால் ஒரு 50 ml நான் வீட்டில் காய்ச்சின கீ எடுத்திருக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின கீயோ அல்லது பட்டரோ அல்லது ஒயிலோ சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் ஒரு 2 பிஞ்ச் பேக்கிங் சோடாவும் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இவ்வளவுத்துக்கு எனக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அதில் இருக்கிற சீனி எல்லாம் எனக்கு நல்லா கரைஞ்சி வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் அரிச்சு வச்சிருக்கிற மாவை நான் இதில் சேர்த்து கொள்ள போகிறேன். இதை சேர்த்து போட்டு நல்ல கைகளால் ஒரு சப்பாத்திக்கு ஒரு ரொட்டிக்கு நாங்கள் எப்படி மா குழைக்கிறோமோ அந்த பதத்துக்கு இந்த மாவை நாங்கள் நல்ல வடிவாக குழைச்சி எடுக்க வேணும். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் இறுக்கமாக இருந்தால் தண்ணி பனிக்கி நீங்கள் குழைச்சி எடுக்கலாம். ஆனால் இந்த அளவு மாவுக்கு போதுமானதாக இருக்கும். இங்கே பாருங்க, இது போல் நான் குழைச்சி எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது ஒரு ரொட்டிக்கோ சப்பாத்திக்கோ நாங்கள் மா குழைக்கிற மாதிரியே நான் இதை குழைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாவை நான் ஊற விட போகிறேன். ஒரு அரை ஹவர் இந்த மாவை நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது 30 நிமிடம் நாங்கள் இதை ஒரு கிச்சன் டவலோ அல்லது ஒரு பிளேட் ஒன்று வச்சோ நல்ல வடிவாக நாங்கள் மூடி விட்டுட்டோம்னால் இந்த மா நல்ல சாஃப்டாக எங்களுக்கு வரும். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த பலகாரத்தை செய்து கொள்ளலாம். இது போல் ஒரு கிச்சன் டவலால் நான் மூடி வச்சுட்டேன். இப்போ எனக்கு வேறு சில வேலைகள் இருக்கு. இப்போ அதை செய்துட்டு நான் இதை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த மாக்கள் எல்லாம் குழைச்சது இந்த ரெசிபிக்கு தேவையான போலுகள் எல்லாத்தையும் நான் எடுத்து இந்த சிங்கில் வச்சுருக்கிறேன். இப்போ எல்லா வடிவாக அது எல்லாத்தையும் கழுவி போட்டு இதில் தண்ணி வடியை விட்டுட்டேன் என்றால் எனக்கு அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமென்றதுக்காகத்தான் நான் இதை இப்போ கழுவி கொண்டிருக்கிறேன். கிச்சனில் எப்பயுமே நாங்கள் இந்த வேலை இல்லை, நாங்கள் சமையல் வேலையோ நாங்கள் டீ ஊற்றுறோமோ என்ன செய்தாலும் அப்பப்போ நாங்கள் அந்த கப்பையோ அந்த பாத்திரங்களையோ அந்த போலையோ நாங்கள் கழுவி வச்சிட்டோம்னா எங்களுக்கு வேலையை ஈஸியாக முடிச்சு கொள்ளலாம். தொடர்ந்து மணிக்கணக்காக காலுளையே நாங்கள் இந்த கிச்சனில் நிற்க வேண்டிய தேவையே வராது.
ஓகே, இப்போ கிச்சன் க்ளீனிங் வேலை முடிஞ்சது. இப்போ என்னுடைய லோன்ட்ரி டைம் தான். இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் கொஞ்சம் உடுப்புகள் துவைப்போம். ஏனெண்டா நேற்று புதன்கிழமை உடுப்பு துவைச்சது. பிறகு எனக்கு வேறு வேலையில் இருந்தபடியாக டைமே இல்லாமல் போயிட்டுது. அப்போ இன்னும் கொஞ்சம் உடுப்பு இருந்தது. அப்போ ஓகே இன்றைக்கு அதை துவைச்சி போடுவோம்ண்டு போட்டு தான் அந்த வந்து எங்களுக்கு அரைமடத்தியெல்லாம் ஊறி வரணும். அதுக்கிடையில் இந்த மிஷினையும் நான் போட்டு விட்டுட்டேன் என்றால் இந்த பலகாரம் எல்லாம் சுட்டு முடிய எனக்கு இந்த மிஷினும் வந்து நின்றுடும். எடுத்து நான் அதை காய விட்டுட்டேன்டா காலையில் இந்த உடுப்புகளையும் எடுத்து மடித்து வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குமென்று போட்டு இப்போ நான் உடுப்பு துவைக்கிற வேலைக்கு வந்துட்டேன். எனக்கு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா உடுப்புகளெல்லாம் எங்களுக்கு சாயம் பிரண்டு பழுதாகுது, அதுக்கு வந்து என்ன செய்யலாமென்று கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து ஒன்றுமே செய்யலாது. நீங்கள் வந்து சாயம் போகிற உடுப்புகளை வந்து லோ டெம்பரேச்சரில் நீங்கள் வந்து அதை செப்ரேட்டாக துவைக்க போடுங்க. மற்ற சாயம் போகாத உடுப்புகளை நீங்கள் செப்ரேட்டாக துவைக்க போடுங்க. அதை விட வெள்ளை உடுப்புகளையும் நீங்கள் செப்ரேட்டாக துவைக்க போட்டிங்களென்றால் ஒன்றில் இருக்கிற சாயம் ஒன்றுக்கு பிறலாது. அதை விட எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆள் கேட்டிருக்கிறீங்கள், வெள்ளை உடுப்பு வந்து வேறு உடுப்போட போடைக்க கொஞ்சம் வெளிப்பில்லாமல் கலர் மாறுதுண்டு. ஏனெண்டா இப்போ மற்ற உடுப்பில் இருக்கக்கூடிய அந்த சாயங்கள் அந்த வெள்ளை உடுப்பில் பிறழக்கூடும். நீங்கள் அந்த வெள்ளை உடுப்பை நீங்கள் ஒன்றாவே சேர்த்து வச்சுட்டு அதை நீங்கள் ஒரு நாளைக்கு துவைச்சி எடுத்துறீங்களென்றால் உங்களுக்கு வந்து உடுப்புகளும் வந்து நீண்ட நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அதை விட எரிஞ்சு போட்டு நாங்கள் அந்த புதுசாக வாங்குகிற உடுப்பின் காசையும் வந்து மிச்சப்படுத்தலாம். ஓகே, இப்போ சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்து எங்களுடைய 30 நிமிடம் ஆகிட்டு பார்ப்போம். சூப்பராக வந்து இந்த வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. நல்ல சாஃப்டாகவும் வந்திருக்குது. இதை இன்னொரு தடவை நான் இதில் போட்டு நல்ல வடிவாக கைகளால் அமர்த்தி நல்ல வடிவாக நான் குழச்சி எடுக்க போகிறேன். எவ்வளவத்துக்கு குழச்சி எடுக்கிறோமோ அவ்வளவத்துக்கு நாங்கள் இதை ரோலிங் பின்னால் வந்து ரோல் பண்ணி கட் பண்ணி இதை நாங்கள் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டான அந்த பலகாரத்தை செய்து கொள்ள முடியும். இப்போ இவ்வளவத்தையும் நான் 2ஆக பிரிக்க போகிறேன். இப்போ 2ஆக பிரித்து போட்டு கொஞ்சமாக மாவையும் நான் அதில் தூவி விட்டுருக்கிறேன். இப்போ தூவி விட்டுட்டு இப்போ ஒரு பகுதியை மட்டும் ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த மாவை ரோலிங் பின்னால் நல்லா ரோல் பண்ண போகிறேன். நல்ல மெல்லிசாம் இல்லாமல் நல்ல மொத்தமும் இல்லாமல் ஒரு அளவு உங்களுக்கு பார்க்கவே தெரியும். அதே அளவுக்கு நீங்கள் இதை ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. 4 பக்கமும் நல்ல சம அளவாக இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் இதை ஒரே அளவு க்யூப் மாதிரி தான் நான் இதை கட் பண்ண போகிறேன். இந்த பலகாரத்தை நாங்கள் பொரிச்சு எடுக்கும்போது இது எங்களுக்கு வந்து நல்லா பொங்கி நல்ல உயரமாக வரும். பார்க்கும்போது நல்ல அழகாகவும் இருக்கும். அதுக்காகத்தான் சொல்கிறேன், வெட்டும்போது மொத்தமாக நீங்கள் செய்து வெட்ட வேண்டாம். அந்த மிகுதியாக இருக்கிற மாவையும் நாங்கள் பிறகு ரோல் பண்ணி வெட்டி கொள்ளலாம். இங்கே பாருங்க, கத்தியை வச்சு இது போல் ஒரே மாதிரி இருக்க வேணும். அதுதான் முக்கியம். ஏனெண்டா ஒன்று பெருசு ஒன்று சின்னனா நாங்கள் பொரிச்சு எடுத்துட்டோம்டா ஒன்று வேலைக்கு பொரிஞ்சிடும், ஒன்று எங்களுக்கு பிந்தி பொரியும். அப்போ அதால் நாங்கள் சின்னனா போடுறதெல்லாம் கருகிறதுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே போல் க்யூப் மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ. ஓகே, இப்போ பாருங்க, நான் இது போல் கட் பண்ணி எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ எல்லா மாவுமே ரோல் பண்ணி நான் இது போல் ஒரு பிளேட்டில் கட் பண்ணின எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, இது எங்களுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டால் ஒட்டுமண்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏனெண்டா நாங்கள் இதுக்குள்ள எண்ணெயோ பட்டரோ கீயோ போட்டு குழச்சிருக்கிறபடியே அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இப்போ இது பொரிச்செடுக்கிறதுக்காக நான் அடுப்பில் தாச்சி ஒன்று வச்சிருக்கிறேன். இப்போ இந்த தாச்சிக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நான் விட்டுருக்கிறேன். ஆக கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டோம்னால் அது எவ்வளவு தான் அடுப்பை வந்து நாங்கள் குறைச்சி வச்சாலும் இந்த சட்டி சூட்டுக்கு இந்த பலகாரமெல்லாம் எங்களுக்கு கருகி கலர் மாறிடும். எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெயை கொஞ்சம் தாராளமாகவே விட்டு கொள்ளுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு போட்டு இந்த பலகாரத்தை நாங்கள் கட்டாயம் பொரிச்செடுக்கணும். ஏனெண்டா இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக பொரிஞ்சு வந்தால் தான் நல்ல கலர் மாறாமல் நல்ல கிறிஸ்பியாக இந்த பலகாரம் எங்களுக்கு பொரிஞ்சு வரும். இந்த பலகாரம் வந்து அக்கா சொல்கிறா என்ன பலகாரம் வந்து கேட்காதேங்கோ. எங்களோட ஊரில் நாங்கள் செய்யக்கூடிய அந்த வெட்டு பலகாரம் அல்லது காசா இல்லாட்டி பிஸ்கட் என்று சொல்லுவோம். அதை நாங்கள் மாற்றி இதே போல் செய்துட்டோம் என்றால் உண்மையில் டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் சீனிப்பானி காய்ச்சி ஊற்றுவோம். ஆனால் இதுக்கு வந்து நாங்கள்
சீனி போட்டு செய்கிறபடியாக சீனிப்பானி எதுக்கும் காய்ச்சி ஊற்ற போகிறதில்ல. விருப்பப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் தூளோ வெனிலாவோ நீங்கள் சேர்த்தும் இந்த பலகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். இங்கே பாருங்கோ, இவ்வளவுத்துக்கு இந்த பலகாரம் பொரிஞ்சு கொண்டு இருக்குது. நெடுகளும் இந்த பலகாரத்தை நாங்கள் கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏனெண்டா தூளாக எங்களுக்கு உடைஞ்சிரும். முக்கியமாக நான் திருப்பி சொல்கிறேன், அடுப்பை மீடியத்தில் வச்சு கொள்ளுங்கோ. எவ்வளவுத்துக்கு நீங்கள் குறைச்சி வச்சு பொரிக்கிறீங்களோ அவ்வளவுத்துக்கு தான் இந்த பலகாரம் எங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக வரும். கருகிட்டு தண்டால் அதுவிൻ്റെ ஃப்ளேவர் எங்களுக்கு வேறு மாதிரி போயிடும், உங்களால் சாப்பிட்டு கொள்ள முடியாது. இது போல் ஒரு பொன்னிறமாக வந்த பிறகு உங்களுக்கு பார்க்கவே தெரியும், அந்த பபுள் எல்லாம் நிறைய வரும் நாங்கள் போடும்போது. பிறகு அந்த பபுள் அடங்கி கொண்டு போகல, அது எல்லாமே எங்களுக்கு பொரிஞ்சிட்டுதண்டு அர்த்தம். அதுக்கு பிறகு நாங்கள் பயப்படாமல் இந்த எண்ணெயிலிருந்து நாங்கள் வெளியில் எடுத்துக்கொள்ளலாம். இது அமர்த்தி பார்க்கும்போது உங்களுக்கு சூட்டோட சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இறக்கி நீங்கள் வெளியில் வச்சுட்டு ஆறினப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரன்ச்சியாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் அந்த பலகாரத்தை பொரித்து போடுறதுக்கு இது போல் ஒரு பவுலுக்குள்ளே டிஷ்யூ பேப்பர் ஒன்று போட்டிருக்கிறேன். இதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் ஒன்று போட்டுட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெயில் இந்த டிஷ்யூ பேப்பர் அப்படியே இழுத்து கொள்ளும். இங்கே பாருங்க, நான் எல்லாமே பொரித்து எடுத்துட்டேன், உங்களுக்கு காட்டுறேன். உண்மையில் அவ்வளோ ஒரு ஃப்ளேவராகவும் அவ்வளோ ஒரு சூப்பராகவும் இருந்தது. நான் சுடவே நான் ஒன்றெடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக தான் இது இருந்தது. இது நீங்கள் பயப்பட வேண்டாம், நாங்கள் சுட்டு வச்சிட்டோம்ண்டால் இது எங்களுக்கு இலகி போயிடுமெண்டு. இது இலகி எதுக்குமே போகாது, அவ்வளவுத்துக்கு சாஃப்டாக இருக்கும். ஈரம் படாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கோ. பாருங்கோ, உடைக்கும் போதே உங்களுக்கு விளங்குது. நான் டெய்லியும் சொல்கிற மாதிரி தான், நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஒரு பொருளை பார்த்தாலே அந்த பொருளின் தரம் எப்படி இருக்குமென்று உங்களுக்கு விளங்கும். அதால் உடைச்சி பார்க்கும்போதும் இந்த பொருளை பார்க்கும்போதும் உங்களுக்கு தெரியுது இந்த பலகாரம் எப்படி இருக்குமென்று உங்களுக்கே விளங்கும். நீங்கள் ஃப்ளேவருக்கு நான் சொன்ன மாதிரி ஏதாவது தேவைப்பட்டால் உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவரும் நீங்கள் போட்டு செய்து கொள்ளலாம். இந்த பலகாரம் தீபாவளிக்கு மட்டுமில்லை, நீங்கள் ஈவினிங் டீ டைமுக்கு கூட செய்து ஒரு போத்தலில் போட்டு வையுங்கோ, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஏனென்றால் இந்த பலகாரம் கிடக்கத்தான் அதோட டேஸ்ட்டே எங்களுக்கு தனியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த பலகாரம் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்களும் தீபாவளிக்கு எல்லாருமே செய்து என்ஜாய் பண்ணுங்கோ. ஏனெண்டா எனக்கு ஸ்ரீலங்காவில் இருந்தும் பர்சனலாக கூட நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறீங்களா, அக்கா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த தீபாவளிக்கு ஒரு பலகாரம் எங்களுக்கு செய்து போடுங்கோண்டு. இந்த ஒரு பலகாரம் இல்லை, நிறைய பலகாரங்கள் என்னுடைய மதன் ராஜினி குக்கிங் சேனலில் நான் செய்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தேவைப்பட்டாக்கள் நீங்கள் அதிலையும் போய் செக் பண்ணி இந்த தீபாவளிக்கு நீங்கள் நிறைய பலகாரங்களை செய்து எல்லாருமே உங்களோட ஃபேமிலியாக தீபாவளியை எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று நினைக்கிறேன். இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.